இன்னைக்கு நம்ம வீட்டில் சம்பா கோதுமை ஊற வச்சு பால் எடுத்து இன்னைக்கு அல்வா தான் கிண்ணோம். ஏன் கிண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சம்பா கோதுமை கடையில வாங்கி தான் ஊற வச்சு நான் வந்து அல்வா கிண்ணணும் அப்படின்னு கிண்ணதே கிடையாது. ரேஷன் கடையில கொடுக்குற கோதுமையிலேயே நான் 1 டம்ளர் ஊற வச்சேன்னா அது 1 கிலோ அளவுக்கு வரும். ஆனா அது 1 மணி நேரத்துல காலி ஆயிடும். அது அடுத்த கட்ட விஷயம். நான் வந்து இப்ப செய்யணுங்கிறதுக்காக கையில கோதுமை இல்லை, அதனால கடையிலேயே 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அந்த கோதுமை கிண்டுற அளவுக்கு இந்த சட்டி கிடையாது, அதனால 1 டம்ளர் தான் ஊற வச்சிருந்தேன். நேத்தே ஊற வச்சுட்டு அதை இன்னைக்கு காலையில அரைச்சுதான் இது பண்ணேன். அப்பதான் கொஞ்சமா புளிச்சிருக்கும். நான் 1 டம்ளர் ஊற வச்சிருந்தேன். அதுல வந்து பால் அரைச்சி பால் எடுத்துட்டு தண்ணி எவ்வளவு வேணாலும் நம்ம ஊத்தி வடிகட்டிக்கலாம். ஆனா 1 டம்ளர் கோதுமைக்கு எப்படியும் ஒரு 3 டம்ளர் வந்து ஜீனி சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் அளவுக்கு நெய், அப்புறம் முந்திரி கிண்டதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கேரமல் பண்ணிட்டேன். கலர் பவுடர்லாம் சேர்க்கல, கொஞ்சமா ஜீனி ஃபர்ஸ்ட் சேர்த்து கேரமல் பண்ணி அதுக்கப்புறம் பால் ஊத்தி கிண்டணும். அல்வா கிண்டதெல்லாம் சூப்பரா சார் கிண்டிடுவாங்க. நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும், கண்ணாடி மாதிரி சும்மா வாயில போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கும்.